வணக்கம். குளோரியானி. அதாவது சினிமாவில் க்யூட்டா, மேடை பேச்சில் ஷவுட்டா, சட்டசபையில் மட்டும் மியூட்டா இருக்கக்கூடிய நம்ம தாவேகா அரசை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். குறிப்பாக சட்டமன்றத்தில் உம்முனம், வெளியில பாத்தீங்கன்னா நகர்வலம் வரும்போது ஜம்முன்னு வரக்கூடிய நம்முடைய தாரிய தலைவரை பத்தி அந்த கட்சியின் செயல்பாடுகள், அந்த அரசின் செயல்பாடுகளை பேசாம இருந்தா நாம இந்த ஜென்மம் எடுத்த புண்ணியம் வந்து பறி போயிடும். அதனால பறி போயிடும். அதனால கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசியே ஆகணும். சட்டசபையின் கூத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல நாம இந்த அரசு வந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது மாதிரியே நம்ம எதிர்பார்ப்புக்கு கொஞ்சமும் பங்கம் விளைவிக்காம, நம்ம ஆசைப்பட்டு எதிர்பார்த்த நிகழ்வுகளை வந்து பொய்யாக்காம நம்ம ஆசையை நிறைவேற்றுற மாதிரியே சட்டசபை நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறதுதான் நாம இதுல பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஊடகத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க திராவிட கட்சிகள் ஆண்ட இந்த இந்திய வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எங்க தாவேகா கட்சி தான் வந்து வெளிப்படைத்தன்மையா இருக்குது. வெள்ளை அறிக்கை விட்டோம், மஞ்ச அறிக்கை விட்டோம், பச்சை அறிக்கை விட்டோம், கருப்பறிக்கை விட்டோம். இப்ப என்னடானா எங்க சட்டமன்ற பேச்சுக்கள், சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை ஊடகத்துக்கு வந்து நாங்க வந்து வெளியில சாமானியர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி லைவா நேரலையா நாங்க ஒளிபரப்புறோம். அந்த அளவுக்கு நாங்க வந்து அப்பழுக்கற்ற தூய தெளிந்த தண்ணீர், நீரோட மாதிரி, அப்படி முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி நாங்க தெளிவான வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வாய மூடல. இடையில நேரலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. என்னடா இப்படி இவரு சொன்னாரு, இவங்க மாத்தி மாத்தி பேசுறதுங்கிறது வழக்கம் போல ஒண்ணுதான். இருந்தாலும் இவர் இப்படி உதார விட்டாரு, இப்ப கதை கந்தலாகி இருக்குது அப்படின்னு பார்த்தா மேட்ரு என்னன்னா, நேரலையில காமிக்கும் போது ஆளுநர் அவர்கள் சிறப்பா தாவேகாவுக்கு தலையாற்ற விதமா, தாவேகா அரசுக்கு வந்து நாங்க தாவேகா அரசு எங்களுக்கு செல்ல பிள்ளைதான் அப்படின்னு காட்டுற விதமா அவரு வந்து எழுதி கொடுத்ததை 1/2 மணி நேரம் பக்கமா வாசிட்டு போயிட்டாரு. அவர்களுக்குள்ளான டீலிங் தான். எப்பா தேசியக்கு தான் 40 தடவை போட சொன்னாலும் நீங்க போட்டுறணும். அப்புறம் எசமா டெல்லி எசமா எங்கெல்லாம் கையெழுத்து போட சொல்றாரோ அங்கேயும் போட்டணும். சரியா? அப்படின்னா நீ உங்களை பத்தி என்ன புகழனாலும் நான் புகழ்ந்துட்டு போறேன். செவ்வாய் கிரகத்து முதல்வர்னு சொல்லுங்க, நான் சொல்லிட்டு போறேன். 9 நவக்கிரகங்களுக்கும் இவர் தான் முதல்வர்னு சொல்லுங்க, நான் வந்து கூசாம சொல்லிட்டு போறேன். ஆனா எங்களுக்கு ஐயா எசமா மோடி அவர்கள் சொல்ற மாதிரி நீங்க தலையாட்டிட்டு இருந்தா போதும்னு சொன்ன அந்த அண்டர் டீலிங் மட்டும் சரியா வெளிப்பட்டது. ஏன்னா இந்த இதுக்கு முந்தைய ஆளுநருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் ஒத்தே வராது. ஏன்னா அது பாஜகவோட சார்புல வரக்கூடிய ஆளுநர். இப்பவும் அப்படிதான். ஆனா அவரு ஒத்து போகல திராவிடத்துக்கு. இந்த ஆளுநர் கேள்வி கேட்க மாட்டாரு. இந்த இடத்துல ஆளுநர் ரவி அவர்கள் இருந்தாலும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாரு, குறைஞ்சிருக்க மாட்டாரு. இதே டீலிங்ல தான் போயிருக்கும். ஏன்னா பாஜக ஆசைப்பட்டது ஒரு பொம்மை முதல்வரை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பொம்மை முதல்வர். அவர்களுக்கு எடப்பாடியார் ஆட்சி அமைச்சாலும் எனக்குமா தான் போவாரு, திமுக ஆட்சி அமைச்சாலும் பாதிக்கு பாதி திமுக வந்து முறைச்சிக்கும், மீதி பாதிக்கு சரண்டர் ஆகிக்கும். அவங்களுக்கு அது தேவையில்லை. முற்றிலும் மூளையற்ற ஒருத்தர் தான் வேணும். அதுவும் ஏற்கனவே ஆண்டு பூண்டு இந்த பழம் தின்னு கொட்டை போட்ட ஆசாமிகள் வேண்டாம், புதுசா வரக்கூடிய முட்டாள் தலைவர் வேணும் அப்படின்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு பொம்மை, அவ்வளவுதான். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வேணும்னு நினைச்சாங்க. அது இப்படி அவங்களுக்கு சாதகமா கிடைச்சனால இவரை பச்சை கொடி காட்டி விட்டுருக்காங்க. கோட்டீஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி பாசிசமும் பாயாசமும் இணைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம பாக்குது. இனிமே நமக்கு அவங்க பாசிசமும் பாயாசமும் இணைஞ்சு நமக்கு வந்து ஒரு பாய்சனை போட்டுருவாங்க அப்படிங்கறதுதான் இதுல வந்து நாம பார்க்க வேண்டிய செய்தி. முக்கியமா நேரலை துண்டிக்கப்பட்டதோட 2 காரணமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒண்ணு வந்து கேள்வி பதில். இவரும் வந்து முதல்வர் விஜயும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா வாசி தள்ளிட்டாரு. ஆனா ஸ்கிரிப்ட் கொடுத்தா ஐயா உதறி தள்ளிடுவாரு, அடிச்சு தூள் கிளப்பிடுவாரு, பட்டையை கிளப்பிடுவாரு, மாஸ்க் கட்டிடுவாரு, பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. அதனால அவர் வந்து அதுல உள்ள ஒரு வாக்கியத்துக்கு கூட அவரு அர்த்தம் தெரியாது. காவிரினா அது என்ன, காவிரினா பிரசாந்த் கூட நடிச்சது, முன்னொரு காலத்துல நடிச்சது, அறிமுகமாச்சது அந்த காவிரியான்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட அது கூட அவருக்கு கேட்க தெரியுமான்னு தெரியாது. ஒருவேளை அது தெரியும், ஏன்னா அவரோட துறை, அவர் அதுல வந்து நீச்சல் அடிச்சு முத்து குளிச்ச துறை அப்படிங்கறதுனால அதை வேணா கேட்பாரே தவிர, ஆனா அது நதிநீர் பிரச்சனைனா என்ன, முல்லை பெரியாறு அணை பிரச்சனைனா என்ன, எதுவே அவருக்கு தெரியாது. நாம கேள்வி கேட்டதின் விளைவாக, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டதின் விளைவாக அவர் என்ன செய்யறாருன்னா, இப்போ அதுக்கு வந்து நாங்க வந்து ஒத்துழைக்க முடியாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சிருக்காங்க. திமுக மாதிரியே தீர்மானமா இருக்கும், ஆனா எந்த தீர்வும் கிடைக்காது. தீர்மானம் வேற, தீர்வு வேற. மக்களே அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகுதான் துண்டிக்கப்பட்டிருக்கு. இனிமே நம்ம கேள்வி பதில் நேரம் ஒண்ணு கொடுத்தோம்னா
நமக்கு தான் கேள்வியே தெரியாதே, புரியாதே. அவங்க கேட்கிற என்ன கேள்வி கேட்கறாங்கிறது புரிஞ்சாதானே ஃபர்ஸ்ட் தப்பாட்டாவது பதில் சொல்ல தோணும், இல்ல பூசி மொழிகையாவது பதில் சொல்றதுக்கு வரும். கேள்வியே புரியாது. அப்ப பார்த்து இப்போ பார்த்து நம்ம நேரலையில போட்டா அடுத்து ட்ரோல் மெட்டீரியல் ஒரு 6 மாசத்துக்கு இதுதான் ஓடும். ஏற்கனவே பொட்டுமாமானு கிண்டல் அடிக்கிறாங்க, மின்சார அதிர்ச்சி தாக்குனவர் மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஏற்கனவே ட்ரோல் மெட்டீரியலா பேசுமாமா பேசு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். திமுக வேற பேட்ஜ் வேற குத்திட்டு வந்திருக்கு, பேசுங்க முதல்வரே அப்படிங்கிற மாதிரி. இப்படி நம்ம வச்சு செய்யறாங்களே. இப்ப நேரடியா கேள்வி மேல கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? வாய்க்குள்ள பல்லு வேற முத்து முத்தா வச்சிருக்கோமே, விழுந்துருமே அப்படின்ட்டு பயந்து அடிச்சு போய் நேரலைய கட் பண்ணிட்டு அதுக்கு சபாநாயகர் ஒரு விளக்கம் சொல்றாரு. குறுகிய நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கிறதுனால நேரம் போதாது, அதனால கேள்வி பதில்ங்கிற ஒரு செஷனே நடத்துறோம், அந்த பிரிவே அந்த நேரத்தையே நான் எடுத்துறோம், அப்படி ஒரு திட்டமே இனிமே இருக்காதுங்கிறாரு. எவ்வளவு பெரிய மோசடித்தனம் தெரியுமா? இவரு வேற அப்படியே பைபிளை கரைச்சு குடிச்சவர் மாதிரி அந்த இடத்துக்கு வந்து அந்த நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு நான் நேர்மை எருமை கருமை அப்படின்ட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. அப்பவே தெரியும் இது வந்து கள்ள சாத்தான்கள், கள்ள வேதத்தை ஓதுகின்ற சாத்தான்கள் வேதம் ஓதுகின்றன அப்படின்னு நமக்கு தெரியும். பைபிளை பத்தி பேசி பைபிள் வாக்கியமா பேசிட்டோம்னா அவர் நல்லவர் எல்லாம் கிடையாது, ஒரு போலி கிறிஸ்தவர் அப்படிங்கிறது நமக்கு தாவேக்கால இருந்து எப்படிங்க நல்லவங்களா இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இவர் நேர்மையான சபாநாயகரா இருந்தா எப்படி ஒரு புரோட்டோகாலா மாத்துவாரு? ஒரு முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல, கேள்வியை உள்வாங்கும் மூளை இல்ல, அறிவு இல்ல, ஞானம் இல்ல, வியூகமா உட்கார்ந்து பதில் சொல்ல தெரியாது, இல்ல கேட்கிற கேள்விகளுக்கு அறிவுபூர்வமா பதில் சொல்றதுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக அவர் வந்து கேள்வி பதில் அப்படிங்கிற சட்டமன்ற முறை நடைமுறையே மாத்திருக்காரு. இது எப்படி வந்து ஒத்துக்க முடியும்? இதுவும் ஒரு வகையான விதிமீறல் தானே. உங்களுக்கு பதில் தெரியாது, கேள்வி புரிய தெரியாது அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க வந்து இப்படி ஒரு செஷனே மாற்றி அமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவை, நாங்க ஆட தெரியாத சிலுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எதுக்குதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, காணொலியை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. இங்க வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து பாலியல் வன்கொடுமைகள் உங்களுடைய ஆட்சியில எவ்வளவு நடக்குது, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது சம்பந்தமே இல்லாம தாவேகா தரப்புல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா, பதில் பேசாத ஒரு முதல்வர், வாயை திறக்காத ஒரு முதல்வரா இருக்க போய் தான் சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கேடா அமையுது அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாங்கிற அதிமேதாவி என்ன சொல்றாருன்னா, அவர் பேசின பேச்சில தான் குளத்தூரோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேசின பேச்சு 4 வார்த்தை பேசிதான் அவர் ஜெயிச்சாரு, இதை நாங்க நம்பணும். அப்படி பார்த்தா பேசின பேச்சில தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் என்னைக்கோ ஜெயிச்சிருக்கணும். அவர் பேசாததே இந்த உலகம் பேசிடுச்சு. அண்ணா அவர்கள் பேச்சு திறமை பெற்று பேசி பேசி அரசியலை வளர்த்தாருன்னு படிச்ச நாங்க படிக்கதான் செஞ்சோம். அண்ணாவோட பேச்சுக்களை கேட்டு நாங்க வளரல. ஆனா அதை யதார்த்தத்துல நிஜத்துல நாங்க கேட்டது அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட தான். பேச்சு எதிர்கட்சிகளை ஆண்ட கட்சிகளை கேட்கிற கேள்வியாலேயே வெற்றி கிடைச்சிரோம்னா, இங்க வந்து முதல்வரா ஒரு 15 வருஷமா இருந்திருக்க வேண்டியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அப்போ 4 டயலாக், பஞ்சு டயலாக், பிளாஸ்ட் பிளாஸ்ட், திமுக தாவேகா தான் எதிரி, 10 ரூபா பாட்டிலு, இது அரசு பாசிசமா பாயாசமா, இப்படி ஒரு 4 பஞ்சு டயலாக் பேசுனதுக்காகவே வெற்றி கிடைச்சிருமா? வெறும் நடிகர் பிம்பத்துலதான் வந்திருக்காரு. நடிகர் விஜய் பிடிக்கும், அதனால ஓட்டு போட்டாங்க, அவர் ஜெயிச்சாரே தவிர எதுவும் பேசியோ கொள்கை கோட்பாட சித்தாந்தங்களை தெரிவிச்சோன்னு அவர் வந்து முதல்வர் ஆகல. அது ஊருக்கே தெரியும். அதனால இந்த பசப்பு வார்த்தைகள் பேச வேண்டாம். அப்படி பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றீங்க, விளாத்திக்குளம் பாலியல் வன்கொடுமையில நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. விளாத்திக்குளம் இதே திமுக இவ்வளவு கொடுமைகள் நடந்துச்சுன்னு தான் நீங்களும் கேள்வி கேட்டீங்க, நாங்களும் கேள்வி கேட்டோம். அப்போ உங்க ஆட்சியிலே நடந்த கேள்வி மேல கேள்வி கேட்கதான் செய்வோம். அந்த விளாத்திக்குளம் இதுக்கும் திமுக தான் காரணம். ஆமா, அவங்களோட சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதான். அப்ப நீங்க என்ன கேட்டீங்க எல்லாரும், இரும்பு கரம் எங்க போச்சு, இரும்பு கரத்தை காயலாங்கடைக்கு போயிட்டீங்களான்னு ஒரு முதல்வர் கிண்டல் அடிச்சோம்ல. நீங்களும் நானும் தானே அதை பேசணும். ஊரே பத்திக்கிட்டு எரியும் போது நீங்க உட்கார்ந்துகிட்டு நடிகைகள் ஸ்னேகா, சிம்ரன், சிலம்பரசன், சிம்பு, சிபி அப்படின்னு உட்கார்ந்து போட்டோக்கு போஸ் கொடுத்து பல்லளிச்சிட்டு இருக்கும் போது, ஸ்மைலிங் ஃபேஸ்ல நீங்க கியூட்டா போஸ் கொடுத்துட்டு நிற்கும் போது, நீங்க எங்கள் பிள்ளைகள் செத்து மடியும் போது கேள்வி கேட்கதான் செய்வோம். அதுக்கு நீங்க வந்து என்னைக்கும் நடந்த திமுகவை கேட்கறது அர்த்தமே இல்ல. அவங்க அதெல்லாம் சரியா செய்யலன்னு தான் இன்னொரு கட்சியை வந்து அவங்களோட எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா விளாத்திக்குளத்துல வந்து தேடுதல் வேட்டை நடத்தி 3 நாளைக்குள்ள அந்த பைத்தியக்காரனை பிடிச்சி அந்த சைக்கோவை பிடிச்சி ஜெயில போட்டிருக்கு. ஜெயில இப்போ உங்க ஆட்சி தான் நடக்குது. அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்களேன். இப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, உங்க பிபி தான், நீங்க போடுற பிபி தான் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. 6 மாசத்துல அவனை நட்டு வெளியில மக்கள் பாக்குற மாதிரி அவனை சுட்டு தள்ளுங்க.
செய்யுங்களேன். இப்ப அதிகாரத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு விளாத்தி குளத்தை பத்தி பேசுறீங்க. வெக்கமே இல்லையா? ஆவலமா இல்லையா? உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய வல்லமை படிச்சுட்டு உங்க கையில அத்தனை அதிகாரத்தையும் வல்லமையும் சட்டத்தையும் வக்கீல்களையும் வழக்கறிஞர்களையும் எல்லாரையும் வச்சுக்கிட்டு காவல்துறையும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏன் நீங்க நினைச்சலுக்கு எதிரான கொடுமைகளுக்கும் நீர்த்து போக செஞ்சிருக்கு இல்லையா திமுக அதிமுக, அது அத்தனையும் தூசு தட்டி எடுத்து உங்க வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞரை வச்சு வாதாடி என்ன குற்றம் செஞ்சாங்களோ அதுக்கேற்ற தண்டனை நீங்க வாங்கி கொடுக்கலாம். இப்ப சட்டம் உங்கள் கையில், சட்டம் உங்க கோட்டு பாக்கெட்டுக்குள்ள இப்ப இருக்குது. காவல்துறை உங்க கோட்டு பாக்கெட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ செஞ்சேன்னா நீ அதை கேளு, உனக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு தான் இப்ப வந்து நிர்வாகத்தை கையில தூக்கி தந்திருக்கு. உங்களாலே நம்ப முடியலையா முதல்வர்னு. இதுக்கடையில ராஜ்மோகன் அவர்கள்ட்ட இதே கேள்விகள் வந்து கேட்கறாங்க. அது வந்து புகார் அதிகமா வந்து கொடுக்கப்படுது, அதனால உங்களுக்கு நிறைய மாதிரி தெரியுது அப்படிங்கிறீங்க. என்னத்தை வச்சு உங்களெல்லாம் நச்சு அடிக்கன்னு எனக்கு தெரியல. இதேதான் போன ஆட்சியில கீதா ஜீவன் அவர்களும் சொன்னாங்க. திமுக மாதிரியே பேசுறீங்க. திமுக என்னென்ன பசப்பு வார்த்தைகளை கூறுமோ, என்னென்ன கோமாளித்தனமான நம்மள வந்து உசுப்பேத்தி விடுற மாதிரி அது பேசுமோ அதே மாதிரியே பேசுறீங்க. இதேதான் கீதா ஜீவனும் சொன்னாங்க. இப்ப வந்து பெண்கள் தைரியமா வந்து புகார் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஊடகத்துல அது தெரியுது, நிறைய நடக்கிற மாதிரி தெரியுது. நீங்க புகார் கொடுக்கறதுக்கு நாங்க இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வேற பெருமை பேசுனாங்க. நீங்க அதேதான் அப்படி சொல்றீங்க. இன்னைக்கு புகார் மேல புகார் கொடுக்கறதுனால வெளியில தெரியுதுன்னு. ஆமா, நடந்தா புகார் கொடுக்காம வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கணுமா? அப்போ புகார் மேல புகார் கொடுத்து வெளியில தெரியுதுன்னா நீங்க வந்து உடனடியே தீர்வெடுங்க. அரசு வழக்கறிஞர் எல்லா கோர்ட்லயும் திமுக நியமிச்ச அத்தனை வழக்கறிஞர்களை பிபிஐ நீங்க வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு உங்க பிபிகளை தானே போட்டிருக்கீங்க. அப்ப திமுக ஆட்கள் இல்ல. இப்போ திமுக வழக்கறிஞர்கள் யாரும் இருக்க வாய்ப்பு இல்ல. அதிமுக வழக்கறிஞர்களும் இருக்க வாய்ப்பு இல்ல. உங்க வழக்கறிஞர்கள் தான். எடுங்க, பொள்ளாச்சி கேஸ எடுங்க கையில. யார் அந்த சாரு கண்டுபிடிங்க. யார் வேணாலும் கண்டுபிடிச்சு தூக்கி உள்ள போடுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போங்க. உங்க பாக்கெட்ல இருந்தா செலவழிய போகுது இல்ல ஆதவ அர்ஜுனா காசு போகுதா? எங்க வரிப்பணம் தானே போக போகுது. எங்க வரிப்பணத்துல செலவழிங்க, தாராளமா நியாயத்துக்காக எடுத்துக்கோங்க. கூசாம திமுக மாதிரி இப்படி அபாண்டமா சொல்றீங்களே, நீங்க எல்லாம் விளங்குவீங்களா அப்படின்னு கேட்கதான் தோணுது. உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி திமுக அதிமுக மாதிரியே தான் உங்க ஆட்சி இருக்கும். இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்படிதான் இதுக்கு மேல இருக்கும். ஆரம்பம் 30 நாள்லயே இவ்வளவு கொடுமைனா இன்னும் போக போக நாம வந்து டெய்லி தீயில நடக்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இதை விட கொடுமைகள்லாம் இனிமே நடக்கும் தெரியும். ஏன்னா உங்க ஆட்கள் தான் பொறுக்கித்தனமா இருக்காங்க. உங்க ஆட்கள் தான் பைக் திருடுறான், அத்தனை அட்டகாசமும் பண்றான். தாவேக்கா யார பிடிச்சு எந்த கேஸ் எடுத்தாலும் தாவேக்கா காரணம் இருக்கான். அதாவது இந்த கட்சியில சேர்ந்த பிறகு அவங்க தப்பு செய்யறாங்கன்னு இல்ல, கட்சியில சேர்ந்த பிறகு மாமூல் வாங்குறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இந்த தெனாவட்டு காட்டி மிதிக்கிறது, உடைக்கிறது, பெரிய பெரிய டீலிங் பண்றதெல்லாம் வேணா கட்சியில சேர்ந்த பிறகு இருக்கலாம். அங்க இந்த பைக் திருடுறது, பிக் பாக்கெட் கார, முள்ள மாறி, முடிச்செதிக்கி அடாவடி பண்ற ஊதாரி, தருதல, வானர கூட்டம், வாளர்ந்த கூட்டம் எல்லாம் உங்க கட்சியில இருக்கு. வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அத்தனை அவன் தானே செய்யறான். புறம் நாங்க எப்படி நடமாட முடியும்? நாங்க புகார் கொடுக்காம வேற வீட்டுக்குள்ள வேற இருக்கணுமா? நாங்க நீங்க எல்லாம் பெரிய இவங்க அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்றேன், இதே ராஜ்மோகன் அவங்க வீட்லயும் குழந்தைகள் இருப்பாங்க, மனைவி பெண்ணாதான் இருப்பா, அவங்களும் ஊர்ல நடமாடணும். ரோட்ல நடக்கிறவங்களுக்கு தான் பாலியல் வன்கொடுமை நடக்கும்லாம் கிடையாது. நீ ஹெலிகாப்டர்லயே பறந்தாலும் நடக்கும். அதனால உங்களுக்கு வரும்போது உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டாம மக்களுக்கு வரும்போதே சரியான தீர்வுகளை கொடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் திமுக கையில தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு. இன்னும் திமுக சொன்னாதான் திமுக தான் சட்ட நடவடிக்கை எடுக்கணும், இன்னும் திமுக தான் தூக்கி எல்லாரையும் தூக்குல போடணும்னா அப்படி நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஆட்சி அதிகாரம் பெற்றதை நம்பல. இல்லைன்னா உங்களுக்கு சட்டமும் தெரியல, நிர்வாகமும் தெரியல அப்படின்னு அர்த்தம். திரும்பவும் சொல்றேன், ஆடத் தெரியாத சிலுக்கு அதான்.